வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என் பொண்ணுக்கு பொங்கலுக்கு எடுத்த சின்னாலப்பட்டி காட்டன் சாரியில் நம்ம செம்மையாக பாவாடை, ப்ளவுஸு, ஆஃப் சாரி, அப்படி இல்லைன்னா சால் ரெண்டில் எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் நம்ம இதுதான் ரொம்ப நிறைய எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம செம்மையாக தைக்க போகிறோம். பேக் பட்டன் வச்சு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். இப்போ கரைப்பகுதி முன்னாடி வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே ஓப்பன் இல்லாத பக்கம் தான் நம்ம வைப்போம், மடிப்பு பாகம் தான் வைப்போம். இது கரைப்பகுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம பின்னாடி கொக்கி வைக்கணுன்றதுனால ஓப்பனாக இருக்கணும், ரெண்டு பக்கமும் தனித்தனியாக வர மாதிரி. அதனால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உயரம் 15 இன்ச்சு, 15 இன்ச்சு உயரம். சுற்றளவு 19 இருந்தது. நான் 1 சேர்த்து 20 வைக்கிறேன். 20ல் பாதி 10, 20ல் பாதி 10 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் போட்டுக்கலாம். நெக்கோட அகலம் 4 இன்ச் வச்சுக்கோங்க. இது போட் நெக்கு. ஷோல்டர் 2 இன்ச்சு. இது 6.5 இன்ச்சு ஆம்கோல். 4 இன்ச்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், 4 இன்ச்சு ப்ளவுஸுக்கு. ஏன்னா நார்மலாக தைக்கிற அளவு வச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு. இப்போ போட் நெக்குக்கு 4 இன்ச்சு பேக் சைடு நெக்கோட அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்ட்ரு 2.25 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். 6.5 இன்ச் வச்சுருக்கேன் நான். வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், கரைப்பகுதி தான் நான் போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ இந்த மாதிரி நம்ம தையலுக்கு வந்துடும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இப்போ கட் பண்ணுறது பேக் சைடுங்க. ஓப்பன் உள்ள பகுதி கரைப்பகுதியில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இது பேக் பட்டன் நம்ம வைக்க போகிறோம். அடையாளப்படுத்திக்கோங்க. ஆம்கோல் அடையாளப்படுத்திக்கோங்க. சுற்றளவு 10 இன்ச்சு, உயரம் 15 இன்ச்சு, ஆம்கோல் 6.5 இன்ச்சு, நெக்கோட அகலம் 4 இன்ச்சு, ஷோல்ட்ரு 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 2.25 வச்சுக்கோங்க, ரொம்ப ஒல்லியாருன்னு பொண்ணுன்னா. இப்போ அப்படியே திருப்பி நம்ம ஓப்பன், அதாவது மடிப்பு பாகம் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே திருப்பி போட்டு சேம் அதே அளவு வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. இதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தைக்கும்போது நம்ம பிரின்சஸ் கட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் சாரீ. இதுலேயே இன்னொரு சாரீ என் தங்கச்சி பொண்ணுக்கு சேம் 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி தைச்சதில் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இப்போ 3 மீட்ரு சாலுக்கு மொத்தம் இந்த சாரியோட லென்த்து 5.5 மீட்ரு இருக்குங்க. 3.25 மீட்ரு பாவாடைக்கு எடுத்திருக்கேன். 2.25 மீட்ரு சாலுக்கு எடுத்திருக்கேன். அந்த சாலுக்கு வர்ற பகுதியில் தான் நம்ம ப்ளவுஸுக்கு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி அளந்து பார்த்துக்குங்க. நம்ம 3.25 மீட்ரு பாவாடைக்கு எடுத்துக்கலாம். மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணியில் அலசி போட்டு லைட்டாக அந்த பார்டர் இது எல்லாமே அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அந்த மடிப்பு இருக்கும், கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும், அந்த கொஞ்சம் இழுவையாக இருக்கும் முந்தி பகுதியில். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம அலசி போட்டு, நம்ம சாரீ எப்பயும் அலசுகிற மாதிரி அலசி காய போட்டுட்டு அப்படியே எடுத்து அயன் பண்ணிக்கலாம். இப்போது நான் அந்த பாவாடைக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா நான் கரைப்பக்கம் மடிச்சு அடிச்சுக்க போகிறேன். இருக்கிற லென்த்து நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். ஏன்னா இது வளர்கிற பிள்ளைங்க. நம்ம கீழே கொஞ்சம் பார்டர் பெருசாக இருக்கனால மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா பத்தாதப்போ நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அதனால் கரையை மட்டும்தான் நான் கட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணலை, அப்படியே நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கூட குறையாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாரீ ஹைலைட்டே இந்த பார்டரு தாங்க. இந்த பார்டரில் ப்ளவுஸ் தைச்சது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாவாடைக்கு சைடில் மடித்து தைச்சிடலாம். எப்பயும் போல் நம்ம அந்த பட்டு பாவாடைக்கெலாம் ஊருட்டி அடிப்போம்ல, அது சைடில் அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இதுக்கு லைனிங் 2 மீட்ரு எடுத்திருக்கேன் நான். ஸ்கர்ட்டுக்கு லைனிங் 2 மீட்டருங்க. ப்ளவுஸுக்கு தனியாக 80 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ சுற்றளவு ஒரு பக்கத்துக்கு 17 இன்ச்சு, 2 பக்கமும் சேர்த்து 34 இன்ச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுனால கொஞ்சம் நான் அப்படியே நான் மடிச்சு விட்றேன். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸு அப்படின்னா நீங்கள் அளந்து வச்சு
ஃப்ளிட்ஸ் வைங்க. அப்படி இல்லைன்னா வைங்க, சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம். நம்ம அது வரைக்கும் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோன்றதை வந்து லென்த்து அளந்து பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டு வாங்க. ஒரே அளவாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி கொடுத்து ஒரே அளவாக வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக நான் எனக்கு 17 இன்ச்சு ஒட்டி வந்துடுச்சு. 16.75 வந்திருக்குங்க. ஏன்னா இதுவே நல்லா சுற்றளவுமே நல்லா பெருசாக தான் வச்சுருக்கேன் நான். அதாவது வந்து கொஞ்சம் வெயிட் போட்டாலும் பத்துற மாதிரி. ரெண்டாவது வந்து 16.5 இன்ச்சு இருக்குது. இதுவே வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது எனக்கு. அந்த ஒரு 3-4 இன்ச்சு அளவு வந்து எக்ஸ்ட்ரா தான் நான் வச்சுருக்கேன் நான். என்ன காரணம் அப்படின்னா வந்து இது காட்டன்ற வந்து நம்ப முடியாது. நம்ம தண்ணியில் சப்போஸ் ஒரு தடவை 2 தடவை அலசி போகிறோம், அப்படியே சுருங்கிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து சுற்றளவும் சரி லென்த்தும் சரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. இது லைனிங் வந்து கரைப்பகுதி ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அக்யூரேட்டாக வந்து வைக்காதீங்க. ஹைட்டும் சரி சுற்றளவும் சரி பாவாடைக்கு வந்து அக்யூரேட்டாக அதே அளவு வைக்க வேணாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 2 இன்ச்சாவது சேர்த்து வைங்க. சாதாரண சிந்தட்டிக் பட்டுன்னா நம்ம தண்ணியில் போட மாட்டோம். அந்த மாதிரி மெட்டீரியலுக்கெலாம் வந்து நீங்கள் அளவாக வச்சுக்கலாம். காட்டனுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வைங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுட்டோம் இல்லையா, இப்போ உள்பக்கம் வந்து நம்ம தையல் பகுதி லைனிங் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம மடித்து தைச்சிருக்கோம்ல லைனிங்கில், அதெல்லாம் உள்ளே போகிற மாதிரி உள்பக்கம் வச்சுட்டு இப்போ மேலே வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வரலாம். கரெக்டாக வந்து அடியில் இருக்க ஃப்ளிட்ஸு வந்து தள்ளி வந்து அந்த ஃப்ளிட்ஸோடு சேர்த்து விழுகாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக கையில் வந்து நல்லா இழுத்து விட்டு வச்சுட்டு வாங்க. இதுலேயும் நீங்கள் அடையாளப்படுத்துறது எதுனா நம்ம தையல் பகுதி இருக்கு இல்லையா, அப்போ கரையை தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கரைப்பகுதியை அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எனக்கு சாலில் வந்து எனக்கு மிச்சம் கிடைக்கல, அதுவே ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைச்சிருக்கேன். இது வந்து என் தங்கச்சி பொண்ணுக்கு சேம் தான். இவளுக்கு ஒரே மாதிரி சாரீ தான். அதில் அவளுக்கு தைச்சது வந்து சுடிதாரு. அதில் மிச்சமானதில் வந்து மேலே பட்டிக்கு எடுத்துக்கிறேன் நான். பின்னையும் கேன்வாஸ் வச்சு நம்ம தைச்சோன்னா இன்னும் நல்லா ஸ்டிஃபாகவும் சூப்பராகவும் இருக்கும். நான் கேன்வாஸ் வைக்கல, இந்த பார்டர் கொஞ்சம் திக்காக இருக்கனால நான் அப்படியே கொடுத்துக்க போகிறேன். இப்போ 17 இன்ச் இருக்கியா, 17 இன்ச் இருக்குது, இதில் 19 இருக்குது. அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்ன முன்னாடி பின்னாடி நம்ம மடிப்போம் இல்லையா, அதனால் சரியாக வரும். ஒரு பக்கம் வந்து 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஓரடிச்சிருங்க. இப்போ லைனிங் வந்து நல்லா அடியில் தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம மேல் பகுதி தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உள்பக்கம் திருப்பி பாருங்கள், லைனிங் வந்து நமக்கு சேர்த்து தையல் விழுந்திருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மடித்து இந்த மாதிரி மடிச்சுட்டு கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. நம்ம வந்து இதுக்கு கொக்கி தான் வைக்க போகிறோம். நான் நாட்டு மாதிரி கொடுத்து கட்டுறாங்க, நான் அந்த மாதிரி கொடுக்கல. எனக்கு வந்து கொக்கி தான் பிடிக்குன்றதுனால நான் கொக்கி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த நாட்டு வச்சு நம்ம கட்டுறது பிடிக்கும் அப்படின்னா, நாட்டு வைக்கிறது என்னென்னா நமக்கு வந்து சென்டரில் நம்ம ரோப்பு வந்து வச்சோன்னா வந்து தெரியாது. அதனால் நான் நாட்டு வந்து கட்டுற மாதிரி கொடுக்கல. இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு கொக்கி வச்சுக்கலாம். நம்ம ஸ்கர்ட்டு தைக்கிற மாதிரி தான். இப்போ இந்த ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் நமக்கு ஒன்றா வந்துடும். இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவாக கிடைக்கும். 2 பக்கமுமே நல்லா அந்த மடிப்பு பகுதியில் உள்ளே போகிற மாதிரி திருப்பி வச்சு அப்படியே தைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் தைச்சி விட்டுடலாம். இதிலே கொஞ்சம் மீதம் இருந்தது. இந்த சாரியில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட ஒரு பிட்டு கூட மிச்சம் இல்லைங்க, எல்லாமே கரெக்டாகிடுச்சு. தங்கச்சி போனதில் தான் வந்து இந்த க்ரீன் கலரும் சரி இதுவும் சரி கொஞ்சம் மிச்சாச்சு.
மற்றபடி பாப்பாவுக்கு தைச்சது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு பிட்டு கூட மிச்சம் இல்லை, அந்தளவுக்கு சரியாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்துருப்பாருங்க, 2 பக்கமும் ஒரே மாதிரி அழகா. இப்போ இந்த மீதி உள்ள பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து 3ஆக மடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 சைடும் ஓரத்தில் மடிச்சடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரமும் இந்த ஓரம் 3ஆக மடிக்க எனக்கு பத்தலை, அந்த அகலம் பத்தலை. அதனால் இந்த ஓரமும் இந்த ஓரமும் மடிச்சடிச்சுட்டேன். நீங்கள் அந்த ஸ்கர்ட்டில் வச்சுருக்க அளவு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியா வச்சு அளவு பார்த்துட்டு நம்ம மடிச்சடிச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 13 இன்ச் இருக்கும். அதெல்லாம் மடித்து நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டேன். ஆனால் இந்த லாஸ்ட்டில் தான் நம்ம பாப்பாவுக்கு வந்து கொக்கி போகிற மாதிரி வந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இங்கே ப்ளவுஸ்க்கு கீழே மாட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இடுப்பில் மாட்டும் போது அந்த நமக்கு ஆப்ஷனினா இடுப்பில் நம்ம கீழே இறக்கி மாட்டுவோம், அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ப்ளவுஸை தாண்டி நம்ம கொஞ்சம் வயிறு பகுதியில் கொக்கி போடும்போது சுடிதார் மாதிரி தெரியணும்னா வயிறு பகுதியில் தான் கொக்கி போடுவோம். அப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நமக்கு இடுப்பு சின்னதாக தானே இருக்கும், அதனால கொஞ்சம் லூஸாக இருக்கும். கீழே இறக்கி போட்டோம்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நீளமாகவே எடுத்து ஃபிட்ஸ் வச்சுருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே 2 பாவாடை தைச்சி பாப்பாவுக்கு வந்து சுற்றளவு வந்து பத்தாமல் போச்சு. அதனால இந்த பாவாடைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வச்சுருக்கேன். அது முன்னாடி தைச்சது, ஏன்னா இது எப்போயாச்சும் தான் போடுவாங்க, நம்ம அடிக்கடி போட போகிறது கிடையாது இல்லையா. அதனால வந்து கொஞ்சம் வெயிட் போட்டாலும் செஞ்சாலும் நமக்கு சரியாக வந்துடும். அதனால தான் தைக்கும் போதே இறக்கமும் சரி சுற்றளவும் சரி பாவாடைக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைங்க. ஏன்னா ப்ளவுஸுன்னா பிரித்து விட்ருவோம், நம்ம வந்து பாவாடை வந்து நம்ம பிரித்து விட முடியாது, அதனால சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கர்ட்டு அந்த சாரீ பகுதி இதை மட்டும் நம்ம தைச்சிடலாம். கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு கீழேருந்து தைச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து இழுவை கொடுக்கும் இந்த காட்டன் சரி. அதனால வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒன்று மேலே எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லை கீழே எக்ஸ்ட்ரா இருக்கும். கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு எடுத்துருங்க வெளியில் மிஷினை. இப்போ கீழேருந்து தைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ அந்த பார்டர்லேருந்து தைச்சிட்டு வாங்க. அது எது கூட குறைய இருக்கோ அது லைட்டாக இழுவை கொடுத்து தைச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ லைனிங் பகுதியை வந்து லைனிங் கொடுத்துருக்கு இல்லையா, அது உள்பக்கமாக எடுத்து தைச்சி விட்ருங்க. இப்போ நம்ம தையல் லைனிங்கில் போட்டிருக்கிறது வந்து உள்ளே போயிடும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து கீழே வந்து நான் இந்த அளவுக்கு மடிச்சடிக்கிறேன், அதாவது 2 இன்ச் அளவுக்கு மடிச்சடிக்கிறேன். நம்ம தேவைன்னா இதை வந்து நம்ம பிரித்து விட்டுருக்கலாம். நான் ஓடு தையல் போடுறேன். ஏன்னா ஓடு தையல் போட்டால் பிரித்து விட ஈஸியாக இருக்கும். இப்போ இது ப்ளவுஸ் பகுதி. ப்ளவுஸுக்கு நம்ம வந்து லைனிங் வச்சு எடுத்துடலாம். இப்போ மேலே வந்து பார்டர் வந்து ஒரு 4-5 இன்ச் இருக்குது. 4 இன்ச் வைக்கிறேன், உயரமும் 4 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது முன்னாடி 4 இன்ச் உயரம் வச்சு கொஞ்சம் லைட்டாக வளைச்சி விட்றேன் நான். இது பேக் சைடு 3 இன்ச் வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு 4 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப இறக்க வைக்கல, 2 இன்ச்சு அகலம் அந்த இதுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹோல் சைஸில் நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழேயும் நம்ம தையலுக்கு விட்டுட்டு அந்த வந்து தனியாக வராமல் பார்த்துக்கோங்க. தனியாக வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது கையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உயரம் வந்து 13 இன்ச் வைக்கிறேன். மேலே தையலுக்கு போயிடும் கொஞ்சம், ஏன்னா பாப்பா வந்து நல்லா ஹைட்டு. சைடில் வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எந்த அளவு வைப்பீங்களோ கையை அந்தளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சிட்டு நான் வச்சு பார்ப்பேன், எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுப்பேன்.
இதுக்கு சைடில் வந்து 10 இன்ச்சாவது நீங்கள் வைக்கணும். மேலே வந்து நம்ம 13 வைக்கிறோன்னா சைடில் வந்து நீங்கள் இப்போ 3 இன்ச் கம்மி பண்ணி 10 இன்ச்சாவது வைக்கணும். இப்போ இது வந்து கரெக்டான அளவில் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா அதில் இருக்க பார்டர் தான் நான் மடித்து தைக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கைக்கும் நம்ம வந்து தர்மாக்கோல் பால் வச்சு பண்ண போகிறோம். இப்போ வந்து 3 இன்ச்சு பிரின்சஸ் கட்டுக்கு வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேலே ஆம்கோல் வந்து 5 இன்ச் வச்சுக்கோங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த பார்டரை வந்து சமமாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நான் லைனிங் வச்சு எடுத்துட்டேன். அந்த ஒரு இடத்துல வந்து கோணெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம வந்து அந்த ஆம்கோல் பகுதி இதெல்லாம் வரனால அதெல்லாம் வந்து சரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக் சைடு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து நல்லா கட் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து முந்தி வந்து நமக்கு இப்போ சால் மாதிரி போட்டால் வந்து இப்போ ஆஃப் சாரி மாதிரி போட்டால் பேக் சைடு மட்டும் நம்ம முந்தி அப்படியே வச்சு நம்ம கட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம சால் மாதிரி போட்டோன்னா இப்போ 2 பக்கமும் வந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதனால் அது 2ஆக மடித்து பாதியாக எடுத்து ஒரு பக்கம் வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். நம்ம கையிலையும் மூட்டுற மாதிரி மூட்டிக்கோங்க. அடியில் வந்து என்ன கலர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நூல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம தைக்கிறது வந்து தெரியக்கூடாது. நான் மெரூன் கலர் நூல் போடுறேன். இப்போ க்ரீன் கலரை மடித்து அப்படி இந்த பக்கம் தைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி தைச்சி விட்ருங்க. ஃபுல்லாகவே தைச்சிடலாம். இப்போ அந்த பார்டரில் இந்த ஓரமும் அந்த ஓரமும் கொஞ்சம், ஏன்னா வந்து அந்த க்ரீன் கலர் இருக்கிற ஓரமும் வந்து நமக்கு கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு தையல் போட்டோன்னா நீட்டாக இருக்குன்றதுக்காக 2 பக்கமுமே நான் தையல் போடுறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து பரட்டி அடிச்சிடலாம். நல்ல எட்ஜிலே தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக வச்சு எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா தெரியக்கூடாது. இது மாதிரி 2 பக்கமும் தைச்சி எடுத்துக்கோங்க. சாரி, இருமல் வந்துடுது ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கனால. இதுக்கு பட்டன் பீஸ் அடிச்சிடலாம். இது பட்டி அடிச்சிடலாம். பேக் சைடு அமுக்கு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி அடிச்சிடலாம். கரெக்டாக வச்சு தையல் போடுங்க.
இது போட்டாச்சு. நம்ம வந்து அளவு வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு டாட் போடுவீங்களோ அந்த அளவுக்கு டாட் பிடிச்சிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பட்டன் பீஸ் நம்ம வச்சிடலாம். அடிச்சுட்டு உள்ளே திருப்பிக்கலாம். நீங்கள் வந்து மேலே வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து அந்த பிசுறு உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு நூலோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது அந்த பிசுறு உள்ளே அப்படியே மடக்கி நம்ம பைப்பிங்கோடு போயிடும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ வந்து சரியாக இருக்கும், சரியாக இருக்குது. இப்போ வந்து முன்பக்கம் வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தையலில் மட்டும் லைட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் தெரியல வித்தியாசம். ஏன்னா வந்து நமக்கு தையல் அமுக்கு தையல் போட்டாலுமே இந்த பார்டர் இருக்கனால நமக்கு ஒன்றும் தெரியல. அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பிட்டு அப்படியே எஜ்ஜிலே தையல் போடுங்க. இந்த மாதிரி போட்டு வாங்க. போட்டுட்டு லைனிங் வச்சு எடுத்துட்டு நம்ம பிரின்சஸ் கட் தையல் வந்து போட்டுடலாம். மேல் பகுதியை வந்து நல்லா இழுத்து கொடுத்துட்டு வாங்க, அடிப்பகுதியை இழுக்காதீங்க. இந்த மாதிரி ரெண்டும் சமமாக வரணும். ஒன்று கூட குறையாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது சரியாக வராது கப் சைஸு. அதனால் வந்து சரியாக வரணும். அதனால் வந்து எது வந்து கூட குறையாக வருதோ அதை வந்து ஈக்குவல் பண்ணி நீங்கள் இழுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்போ முன்னாடி வந்து நம்ம அந்த பட்டி தைச்சிடலாம். இப்போ இந்த பட்டியை வந்து நல்லா கொஞ்சம் நமக்கு சரியாக வர மாதிரி இழுத்து பிடிச்சி வச்சு தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வந்து இப்போ பைப்பிங் வந்து சேம் கலர் தான் கொடுக்குறேன். கைக்கு வந்து கொடுக்குறேன் நான். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம தர்மாக்கோல் பால் வச்சு பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் லுக்காகவும் இருக்கும். அதுக்காக வந்து சேம் கலர் வந்து பைப்பிங் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம வந்து பேக் சைட்லேருந்து முன்பக்கம் வரைக்கும் ஃபுல்லாகவே பைப்பிங் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரே இதாகவே முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் சேம் கலர் கொடுத்து பைப்பிங் வச்சிடலாம். இது மாதிரி கை வந்து அளவு பார்த்துக்கோங்க. சுடிதாருக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலுக்கு வந்து நான் பைப்பிங் கொடுத்து தான் தைக்கிறேன். இது வந்து நல்லா நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்தீங்கன்னா அதனால பைப்பிங் கொடுக்குறேன். இது வந்து உங்களோட விருப்பம்தான். நான் நார்மலாக அப்படியே ரவுண்டாக தைக்கிறனால தைக்கலாம், இல்லை வந்து நீங்கள் எப்பயும் போல் வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போடுவீங்களா அந்த மாதிரி தைக்கலாம். நான் என் விருப்பம் போல் நான் பைப்பிங் கொடுக்குற கட்டாயம் இல்லை. ஆனால் இது கொடுத்து பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் பாப்பாவை போட்டு காமிச்சிருப்பேன் நான். கொஞ்சம் கூட வந்து கை வந்து சுருக்கம் இல்லாமல் அப்படியே ஃபினிஷிங் வந்து செமையாக இருக்கும். இப்போ நான் இந்த லைனிங் கிளாத்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, ஒரு 1/4 மீட்ரு சேர்த்து வாங்கியிருந்தேன். அந்த இதில் வந்து தர்மாக்கோல் பால் வச்சு 1/4 மீட்ரு வந்து சரியாக இருந்துச்சு கழுத்துக்கும் கைக்கும். ஏன்னா முன்னாடி பின்னாடி நிறையா தேவைப்பட்டுச்சு. இது வந்து நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக உள்ளது வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா தர்மாக்கோல் பால் வந்து ஒன்று வந்து பெருசு சின்னது எல்லாமே கலந்து தான் கொடுத்துருப்பாங்க பாக்கெட்டில். நம்ம வந்து ஒரே அளவாக வர மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். பூ கட்டுற மாதிரி நல்லா சுற்றி விட்டிங்கன்னா வந்து நல்லா உங்களுக்கு உருட்டாக கிடைக்கும். அழகாக இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து கைக்கு கொடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தள்ளி கொடுத்துட்டு வாங்க. கை ஃபுல்லாக சுற்றுக்கு கொடுக்க தேவையில்லை. அடியில் வந்து இங்கிட்டு 2 இன்ச்சு இங்கிட்டு 2 இன்ச்சு வந்து கேப் விட்டுட்டு கொடுங்க போதும். தையலுக்கு போக நான் 2 இன்ச்சு சொல்கிறேன். நான் முன்னாடி மட்டும் நமக்கு தெரிஞ்சாவே போதும். ஏன்னா வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணணுன்னா டைம் அதிகமாகும்.
இது போட்டுட்டு 2வது தையல் வந்து நல்லா அந்த பிசுறெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அடியில் வந்து நம்ம தெர்மாக்கோல் பால் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பிசுறு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு தைச்சிடுவாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும் நமக்கு, ஏன்னா எல்லா பிசுறுமே வந்து தூக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்து பொறுமையாகவே தைச்சிட்டு வாங்க. இப்போ 2வது தையல் போடுறதுனால நமக்கு பைப்பிங்கோட அந்த கிளாத்தும் சேர்ந்து உங்களுக்கு தையல் விழுந்துடும், தூக்கிட்டு இருக்காது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம அந்த பைப்பிங்கோட கிளாத் அளவுக்கு நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக நம்ம 2 கைக்கு கொடுத்தாச்சு. பாருங்கள் செம்மையாக இருக்கா. அடுத்து வந்து நம்ம கழுத்துக்கு பண்ணலாம். கழுத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் எல்லாம் வச்சு உருட்டி அடிச்சுட்டு பொறுமையாக வச்சுட்டு வாங்க. நல்லா அமுத்தி பிடிச்சிக்குங்க, பிடிச்சிட்டு தைக்கலாம். இப்போ இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். மேலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. நம்ம 2000 போட்டால் கூட இந்த அளவுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்க முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எப்போ நான் அந்த ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்னா போன பிப்ரவரியில் வாங்கினது. எனக்கு கொஞ்சம் இடையில உடம்புக்கு முடியாதனால பிள்ளைங்களுக்கு வந்து தீபாவளிக்கு தைச்சி போடணும் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு ஆசைப்பட்டேன். தீபாவளி எப்போ நான் கீழே விழுந்துட்டேன், உங்களுக்கே தெரியும். ஆயுத பூஜைக்கு முதல் நாள் கீழே விழுந்துட்டேன் வலிக்கு. அதுக்கப்புறம் தம்பிக்கு மஞ்சள் கம்மலை வந்து சுத்தமாக வீடியோ எதுவும் போட முடியல. அப்புறம் இப்போ சரி பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் 2 பேத்துக்கும் தைக்கலான்னு தைச்சேன். அவளுக்குமே சூப்பராக இருந்துச்சு. சுடிதாருமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுடிதார் பார்க்காதவங்க கூட பாருங்கள். கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக தான் 2-3 நாள் தான் அது போட்டு, கொஞ்சம் 4-5 நாள் முன்னாடி இருக்கும் போட்டிருக்கேன். இது இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபிட்டிங் எல்லாமே செமையாக இருக்கும். நீங்களும் கற்றுக்குங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். பேக் பட்டன் வச்சு நீங்களும் பழகி தைச்சி போடுங்க. இந்த ப்ளவுஸு மட்டும் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். ஏன்னா அது எப்படி நம்ம கட் பண்ணோம் அப்படின்ற விவரம் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரி சேர்த்து போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போட்டேன். சாலுமே ரொம்ப நீட்டாக வந்துடுச்சு. அதை சாலாவும் போட்டுக்கலாம், நம்ம ஆஃப் சரியாகவும் கட்டிக்கலாம். ஆஃப் சரியாக கட்டினா என்ன கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்தது, ஏன்னா நம்ம அந்த பார்டர் எடுத்துட்டோம் இல்லையா, அதனால சொல்கிறேன். இல்லை தனியாக நம்ம மெரூன் கலராகவும் எடுத்து நம்ம ஆஃப் சரிகை ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இல்லை க்ரீன் கலரில் கிடைச்சாலும் எடுக்கலாம். இப்போ 2வது அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் 45 நிமிஷத்துக்கு இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து நான் 2 வீடியோ சேர்த்து எடிட் பண்ணிட்டேன். அதனால டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த வீடியோ வந்து 30 நிமிஷம்தான். இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாகவே, ஏன்னா வந்து நமக்கு மெட்டீரியலில் வந்து பற்றக்கூடாது, அதனால கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். இந்த நூல் எல்லாமே எடுத்து விட்ருங்க. செமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எவ்வளோ எடுப்பாக இருக்குது. இது நாட்டு வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். நம்ம ஊக்கில் வந்து எங்கே வேணாலும் குத்திக்கலாம். குத்திட்டு இந்த மாதிரி கட்டிட்டோன்னா நமக்கு ஊக்கு தெரியாது. அதனால் இது தனியாக நான் இது பண்ணியிருக்கேன். இதுதான் ப்ளவுஸுக்கு வந்து பேக் சைடு வந்து க்ரீன் கலர் வர மாதிரி எடுத்திருக்கேன் நான். இப்போ நாட்டுக்கு வச்சுருக்கேன். கொக்கி எல்லாமே வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலே நான் நம்பவே முடியல. அவ்வளோ எனக்கு சந்தோஷம். சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு போட்டு விட்டி. கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இந்த தர்மாக்கோல் பால் பண்ணுறது, ஆனால் தைச்சதுக்கப்புறம் வந்து அந்த கஷ்டம் தெரியல. இது முன்னாடி கழுத்துமே நல்லா ஏற்றி ரொம்ப இறக்கம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் நான் ஊக்கு வச்சு தான் குத்திருக்கேன். அது நம்ம எங்கே வேணாலும் குத்திக்கலாம். உள்பக்கமாக நமக்கு ஒன்றும் தெரியாது. நீட்டாக இருக்குது பாருங்கள் உள்ள. இது பாப்பா போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் நான்.
ஏன்னா கொஞ்சம் நேரம் இல்லாதனால உடனே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போட முடியல. ஒரு தடவை போட்டதுக்கப்புறம் தான் எடுத்து காமிக்கிறேன். பாப்பா போட்டு காமிச்சிருப்பா உங்களுக்கு. நீங்களும் பார்த்து எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இது சாலாவும் போட்டுக்கலாம், ஆஃப் சரியாகவும் போட்டுக்கலாம். ஒரு சாரியில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு பிட்டு கூட மிச்சம் ஆகலைங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.